ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு. எடுத்துக்காட்டு 7 பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். தென்றல், தரணி மற்றும் தனம் ஆகியோருக்கு முறையே 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள நூல் துண்டுகள் வழங்கப்படுகின்றன. இந்த நூலினை கொண்டு செவ்வகம், சதுரம் மற்றும் முக்கோணம் ஆகியவற்றை உருவாக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது ஒரு கணித செயல்பாடு ஆகும். அவர்கள் ஒவ்வொருவரும் எத்தனை வடிவங்களை உருவாக்க முடியும்னு கேட்டுக்கிறாங்க. நீளம் 12 சென்டிமீட்டர் நீளம் அவங்க கொடுக்குறாங்களா. அதில் செவ்வகம், சதுரம், முக்கோணம் எத்தனை உருவாக்க முடியும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது தரணி, தென்றல், தரணி, தனம் 3 பேர் கொடுத்துக்கிறாங்க. செவ்வகம், சதுரம், முக்கோணம் ஒவ்வொருத்தருக்கும் 12 சென்டிமீட்டர் நீளம் உள்ள கயிறு கொடுக்குறாங்க. அவங்க இப்போ எப்படி அவங்க வடிவங்களை உருவாக்குவாங்கன்னு கேட்டுக்கிறாங்க. பாருங்கள், நூல் இது 12 சென்டிமீட்டர் நீளம் உள்ள நூல் 3 கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. 3 கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்துக்கும் 1 தென்றல், 1 தரணி, 1 தருணுன்னு 3 பேருக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு தென்றல் செவ்வகத்துக்கு கண்டுபிடிக்கிறா. அப்போது தென்றல்னு எழுதிக்கோங்க. தென்றல் செவ்வகம் கண்டுபிடிக்கிறா. அதனால செவ்வகத்தின் சுற்றளவு P எவ்வளோ அவங்க சொல்லியிருக்காங்க, 12 சென்டிமீட்டர். அப்போது செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா பார்த்திங்கன்னா 2L/B = 12 சென்டிமீட்டர். பாருங்கள், இங்கே 2 பெருக்கல்ல இருக்குது. இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறிடுமா. அப்போது L/B = 12/2. அப்போ 2ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா 1 2 2 6 2 12. அப்போது L/B = 6 சென்டிமீட்டருன்னு வருது. அப்போது இது நீங்கள் ரெண்டு அளவு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஒன்று அகலம் வரும், ஒன்று நீளமுன்னு வரும். அப்போது 2 அலகு நீங்கள் கூட்டினீங்கன்னா 6 சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா அது வச்சு நம்ம உருவாக்க முடியும் செவ்வகத்தை. அப்போ பாருங்கள், ஒரு செவ்வகம் பார்த்திங்கன்னா 1 5 கூட்டினீங்கன்னா எவ்வளோ, 6. அப்போது இது 1 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். இது அகலம், இது நீளம். புரிஞ்சுதுங்களா. அப்போ இது ஒரு செவ்வகம். இன்னொரு செவ்வகம் பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஸ்கேல் வச்சு போடுங்க. நான் அப்படியே கையிலே போட்டுடுறேன். புரிஞ்சுதுங்களா. இது பாருங்கள், இது 2 சென்டிமீட்டர் அகலம், இது நீளம் 4 சென்டிமீட்டர். கூட்டினீங்கன்னா என்ன வருது, 6 சென்டிமீட்டர் தானே வருது ரெண்டுத்துமே. அப்போது இது செவ்வகம் தானே. இது அகலம், இது நீளம், இது அகலம், நீளம், அதனால இது செவ்வகம். அதனால 2 செவ்வகம் அவனால் உருவாக்க முடியும். அப்போது இது எப்படி வருது, நம்ம இந்த அளவுகளை எழுதிடலாம் கீழே. கூட்டுத்தொகை 6ஐ தரக்கூடிய ஜோடி அளவுகள் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ, 5,1 மற்றும் இது என்னது 4,2 ஆகும். எனவே இரு வழிகளில் செவ்வகத்தை உருவாக்க முடியும். அது என்னது பாருங்கள், இது நீளம், இது அகலம், இதுவும் நீளம், இது அகலம். அதான் இப்போ நம்ம எழுதுகிறோம். 5 சென்டிமீட்டர் நீளமும் 1 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட
ஒரு செவ்வகத்தையும் இன்னொன்று பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட மற்றொரு செவ்வகத்தையும் தென்றலால் உருவாக்க முடியும். அடுத்தது பேர் என்ன சொல்லியிருந்தாங்க? அடுத்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா தரணி. இவ சதுரம், அதனால தரணி சதுரத்தின் சுற்றளவு P இது கூட எவ்வளோ 12 சென்டிமீட்டர். சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா பார்த்திங்கன்னா 4S = 12 சென்டிமீட்டர். அப்போ பாருங்கள், இங்கே பெருக்கல் இருக்குதுங்களா, 4 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறிடும். அப்போ S = 12/4. அப்போ ஒரு நாள் 4, 3 நாள் 12ன்னு வரும். அப்போது S = 3 சென்டிமீட்டர். அப்போ ஒரு பக்கத்தோட அளவு பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ இதுக்கு எப்படி படம் வரும்னா, இங்கே சைடில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 4 பக்கமுமே சமமாக இருக்கும். 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 4 பக்கமுமே சமமாக இருக்கும். ஏன்னா செவ்வகத்துக்கு அதுதான் ஃபார்முலா. அதனால் இதுக்கு எப்படி எழுதுகிறோன்னா, இது என்ன கண்டுபிடிச்சோமோ அதுதான். அப்போ எனவே 3 சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரே ஒரு சதுரத்தை மட்டுமே தரணியால் உருவாக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் மூணாவது வந்து தனம். அப்போ மூணாவது பார்த்திங்கன்னா தனம் வந்து முக்கோணத்தை உருவாக்குவாங்க. அதனால முக்கோணத்தின் சுற்றளவு இது P 12 சென்டிமீட்டர். அப்போ முக்கோணத்தின் சுற்றளவு ஃபார்முலா பார்த்திங்கன்னா A + B + C = இது 12 சென்டிமீட்டர். அப்போது இது 3 அளவுகள் கூட்டினீங்கன்னா 12 சென்டிமீட்டர் வரும். அப்போது அது என்னென்ன கூட்டினீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரோன்னா, இது பாருங்கள், இது ஒரு முக்கோணம். நான் கையிலே போடுறேன், நீங்கள் ஸ்கேல் வச்சு கரெக்டாக போடுங்க. முக்கோணம் ஷேப் கரெக்டாக வரணும். இது 2 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர். அப்போ பாருங்கள், 3 பக்கத்தோட அளவு கூட்டினீங்கன்னா 2, 5, 7, 7ஓட 5 கூட்டினீங்கன்னா 12. அப்போ 12 சென்டிமீட்டர் கரெக்டாக வருது. அதுதான் இது 3 அளவு கூட்டினா உங்களுக்கு 12 சென்டிமீட்டர். இன்னொரு முக்கோணம் பார்த்திங்கன்னா, இது பாருங்கள் 4 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். இது கூட பாருங்கள் 3 பக்கமே கூட்டினீங்கன்னா 12 சென்டிமீட்டர். 4 3 கூட்டினீங்கன்னா 7, 7ஓட 5 கூட்டினீங்கன்னா 12. அப்போ இதுவும் 12 கரெக்டாக வருது. இன்னொரு முக்கோணம் கூட வரும். இது 4 சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர்.
அப்போ 4 நாள் 8, 8 நாள் 12. அப்போ 12 சென்டிமீட்டர் கரெக்டாக வருது. அப்போ 3 முக்கோணத்தை நம்ம உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு என்ன எழுதணும்னா, இது பாருங்கள், இந்த மாதிரி கூட்டுத்தொகை கூட்டுத்தொகை 12ஐ தரக்கூடிய முக்கோண சமனின்மை விதியை நிறைவு செய்வதுமான 3ஆம் தொகுதி அளவுகள் என்னென்ன எழுதணும்? 2, 5, 5, இன்னொன்று என்னது 3, 4, 5 மற்றும் இன்னொன்று என்னது 4, 4, 4 ஆகும். அப்போது எனவே தனத்தால்னா இது இவங்க பேர், இது தனத்தால் 2 சென்டிமீட்டர், இங்கே எழுதணும்ல நம்பர், அதான் எழுதணும். 2 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் பாருங்கள், இது ரெண்டாவது எழுதுகிறோம். 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது, இது 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் மற்றும் 4 சென்டிமீட்டர் ஆகியவற்றை பக்க அளவுகளாக உடைய 3 முக்கோணங்களை உருவாக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இது லாஸ்ட் பேராகிராஃப் மாதிரி எழுதுறது குழப்பிக்காதீங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை. கூட்டுத்தொகை இதில் 12 வருது, கூட்டுனா உங்களுக்கு 12 வருது, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இது என்னென்ன அளவு வருதோ அதை எடுத்து எழுதிட்டு அது சென்டிமீட்டராக நம்ம பிரித்து எழுதிட்டோம். அதுதான் இது 3 முக்கோணம் அமைக்க முடியும்ல, அதுதான் இங்கே லாஸ்ட்டாக எழுதிட்டோம். அதே பார்த்திங்கன்னா நீங்கள் சதுரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சதுரம் மட்டும்தான் உருவாக்க முடியும். அது ஒரு பக்கம் 3 சென்டிமீட்டர், 4 பக்கமே 3 சென்டிமீட்டர்னால் 12 சென்டிமீட்டர். அது ஒரே ஒரு சதுரம் மட்டும் உருவாக்க முடியுமோ, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் செவ்வகம் பார்த்திங்கன்னா 2 நீளமும் அகலமும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 6 சென்டிமீட்டர் வரும். அந்த மாதிரி கூட்டி உங்களுக்கு வரதுக்கு தான் 2 செவ்வகம் வரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். கூட்டுத்தொகை 6 தரக்கூடிய ஜோடி அளவுகள்னு இது 2 எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இது 2 செவ்வகம் உருவாக்க முடியல, அதுதான் எழுதியிருக்கோம். அதோட அளவுகள் இங்கே எழுதிட்டோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். குழப்பிக்காதீங்க என் பேராகிராஃப் இவ்வளோ பெருசாக வருதுன்னு. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் அது என்ன புரிஞ்சுக்கினீங்கன்னா அது எடுத்து அப்படியே எழுதிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?